ஏன் இப்படி தலையெல்லாம் வலிக்குது? என்ன நடந்துச்சு? ஐயோ, தலை வேற இப்படி வலிக்குதே. ஏன் இப்படி வலிக்குது? பாப்பா பாப்பா, என்னங்க என்னங்க, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்னம்மா, என்னாச்சு? இந்த பிள்ளைக்கு முழிப்பு வந்துருச்சுங்க. என்னம்மா சொல்ற? முழிப்பு வந்துருச்சு? ஆமாங்க. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிப்போமா? விசாரிமா. இந்த பொண்ணு யாரு, என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாரு. சரிங்க அம்மா. இந்த பொண்ணு நான் எங்க இருக்கேன்? பத்திரமா பாதுகாப்பாதாமா இருக்கேன். இது யார் வீடு? இது எங்க வீடுதாம்மா. நீ பயப்படாத. தலை ரொம்ப வலிக்குது. உனக்கு தலையில பழம் அடிபட்டிருக்குமா? அதனாலதான் வலிக்கும். எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சுன்னு நீதாம்மா சொல்லணும். ரோட்ல விழுந்து கிடந்த. ரோட்லயா? ஆமாப்பா, ரோட்ல தான் கிடந்த. என்னாச்சு உனக்கு? எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன ஆச்சுன்னு ஞாபகமே இல்லையே. சரிம்மா, உன் பேர் என்ன? உன் ஊர் என்னது? உன் அப்பா அம்மா யாரு? வந்து பரவாயில்லம்மா, நீ ரொம்ப யோசிக்காத. தலையில பழமா அடிபட்டிருக்கு பாத்தியா, அதனால வலிக்க போகுது. யாரு நீங்க? யாரு? அழுகாதம்மா பாப்பா, ஏன் அழுதுட்டு இருக்க? ஏமா பொண்ணு, உனக்கு உன் பேர் கூட ஞாபகம் இல்ல? உன் அப்பா அம்மா? என் பேரு தர்ஷினி. நல்லவங்க, பேராவது ஞாபகம் இருக்கே. ஏமா, மற்ற விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சுன்னு? அதுவும் தலையில பழமா அடிபட்டிருக்கே. எப்படிமா அடிபட்டுச்சு? என்னாச்சு? தர்ஷன் எங்க? தர்ஷனா? தர்ஷன் யாருமா? அவரு உன் கூட வந்தாரா? அவரு என்னோட வீட்டுக்காரரு. என்னம்மா சொல்ற? வீட்டுக்காரரா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னம்மா பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இது பேசல நேரம் இல்ல. என்ன அவர்கிட்ட கூட்டு போங்க. அவர்கிட்ட கூட்டு போகவா? அவரு எங்க இருக்காருமா? அம்மா. ஐயோ, என்னங்க இப்பதான் முழிச்சிச்சு, அதுக்குள்ள மயக்கம் போட்டுருச்சு. அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. முழிச்சதுக்குள்ள எப்படி மயக்கம் போட்டுச்சு? இந்தாம்மா, தர்ஷினி எந்திரிமா. எனக்கு பயமா இருக்குங்க. பார்க்க வேற சின்ன பிள்ளையா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்லுது. ஏங்க, ஒருவேளை எவனா சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிருப்பானோ? புருஷன் கூட எப்படி அடிச்சு போட்டுட்டு எங்கேயாச்சும் போயிருப்பானோ? என்ன சொல்ற? அப்படியா இருக்கும்? ஆமாங்க, பார்க்கவே சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆச்சரியமா தாங்க இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள இப்படி மயக்கம் போட்டுருச்சு. நீ போய் வைத்தியரை கூட்டு வா. சரிங்க, நான் போய் கூட்டு வரேன். இல்ல வேண்டாம். பதட்டத்துல என்ன பேசுற ஏது பேசுறேன்னு ஒண்ணுமே புரியல. நீ இரு, நான் போய் கூட்டு வரேன். சரிங்க, சீக்கிரமா போங்க. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. தர்ஷன், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? பைத்தியம் தான்டா, பைத்தியம் தான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற அதுக்கு இதுக்கடா அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? பாத்தியில, நீயே பாத்திலடா. நான் இப்படி இருக்கேன், அவங்க வாயில இருந்து ஒத்த வார்த்தை நான் தான் பண்ணேன்னு வந்துச்சா? சரி விடுடா, அவங்கதான் அப்படி இருக்காங்கன்றதுக்காக நீ ஏன்டா இப்படி கைய கிழிக்கணும்னு அவசியமா? என்னடா பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. இவங்களுக்கு போய் பையனா பிறந்திருக்கேன் பத்தியா? நான் பிறந்ததுக்கு அப்பயே பிறக்காம இருந்திருக்கலாம். தர்ஷன், இங்க பாருடா கிஷோர், நான் இவங்க மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லிரு, இல்லன்னா நான் எங்கேயாவது போயிருவேன். பெத்த புள்ள முக்கியம் இல்ல, இவங்களுக்கு இவங்க சந்தோஷம் தானே முக்கியம். சந்தோஷமா இருக்கட்டும், எப்படியாவது எக்கேடாவது கெட்டு போகட்டும். என்ன விட்டுற சொல்லு. என் பொண்டாட்டியத்தான் கொன்னுட்டாங்க. நான் உயிருக்கு உயிரா நேசிச்சது அவளை மட்டும்தான். அதை தவிர நான் என்ன தப்புடா பண்ணேன்? அம்மா, அவன் தான் கோவமா இருக்கான்னு தெரியுதுல்ல. அதுக்காக என் பிள்ளைய அப்படியே விட்டுட்டாடா போக முடியும்? என் பிள்ளடா. ஆமா ஆமா, ரொம்ப தான் பாசலடா கிஷோர். அவ என்னடா தப்பு பண்ணா? என்ன விரும்பினதை தவிர அவ எந்த தப்பும் பண்ணலடா. அது ஏன்டா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? ஆனா ஆசைப்பட்டு தானடா அந்த பிள்ளைய விரும்புனேன். என்ன நம்பித்தானே அவ எனக்கு கழுத்தை நீட்டினா. அவளுக்குன்னு எந்த உறவும் இல்லாம இடம் இருந்துச்சு. கூட பிறக்காம இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாம் இருந்தாங்க. ஆனா என்ன நம்பி எனக்காக வந்தாளடா. அவளை கொண்டுட்டாங்கல்ல, இப்ப அவங்க மனசு நிம்மதியா இருக்கும்ல, சந்தோஷமா இருக்கட்டும்டா. தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிடுறா. தர்ஷன், பாருடா, நீயும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேனா? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு தேவையில்ல. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லலடா. தர்ஷன், ஏன்பா அப்படி எல்லாம் பேசுற? யாரும் என்கிட்ட பேச வேணான்னு சொன்னேன். அவகிட்ட ஒண்ணும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லடா கிஷோர்.
மற்ற அம்மா அப்பாலாம் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் தான் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? என் உயிரை அவதான்டா. இதுக்கப்புறம் அவளை என்ன பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்கல்லடா. உயிரென்பதும் நீயடா, உறவென்பதும் நீயடா. ஃபீல் பண்ணாதடா. எப்படிரா என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? அவ இல்லாத உலகத்துல இனிமே என்னால எப்படிரா நிம்மதியா இருக்க முடியும்? தர்ஷன் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுப்பா. நீங்க தான் என்னோட அம்மா அப்பாவா? உண்மையே சொல்லுங்க. இல்ல என்ன வேற எங்காவது இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவ என்னம்மா பண்ணா? நீங்களே சொல்லுங்க. அவளை கொலை பண்ணவங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? அவன் முகத்தை பார்த்து கூட எனக்காக அவளை விடணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? என்ன தர்சன் இதெல்லாம்? நீங்க எப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தர்சன். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல சரவணன். என்னங்க ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீங்க இப்படி பண்ணலாமா? என்னதான் டாக்டரா இருந்தாலும் நானும் சாதாரண மனுஷன் தானே அசுவேன். தர்சினி என்ன லவ் பண்ணது தப்பா இல்ல கல்யாணம் பண்ணது தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசியில என்னால அவ உயிர் போயிருச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. இன்னமும் கூட பாருங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனே. ஏதாவது வாயை திறந்து நான் இதுக்காக பண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா? தர்ஷன், நான் பண்ணது தப்பு தான்டா. அதுக்காக என்ன இப்படி பேசியே கொள்ளாதடா. மகேஷ் நீங்க சும்மா இருங்க. இவனுக்கு என்ன, நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? ஒத்துக்கிறேன்டா, ஒத்துக்கிறேன். நான் தான் அந்த தப்பு பண்ணேன். நான் தான் அந்த பிள்ளைய கொல்ல சொன்னேன். நான் கொல்ற இடத்துல இருந்தேன். ஆனா இதெல்லாம் உனக்காக மட்டும்தான்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அந்த பிள்ளைய கொல்ற அளவுக்கு அப்படி அவ உங்களை என்ன பண்ணுனா? உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை கொல்ற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? ச்சே, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. போதுமாடா, போதுமா? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? யாரு? நானும் ஆசைப்பட்டேன். உங்க காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே வேணாம்னு தானே நினைச்சேன். எனக்கு அவ மட்டும் இருந்தா போதுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எனக்கு எதுவுமே இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. தர்சன், ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். ஓஹோ, உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக யார வேணா கொல்லுவீங்களா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஒதுங்கி போயிருக்கணும், வேணான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு உயிரை கொல்ற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இல்ல கேக்குறேன், உங்க பொண்ணா இருந்தா இப்படித்தான் பண்ணிருப்பீங்களா என்ன? தர்ஷன், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணா இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா? என்னாச்சு வைத்தியரையா? ரொம்ப நேரமா கையவே பிடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்கய்யா. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. வேற ஏதாவது ஆஸ்பத்திரி ஏதாவது கூட்டு போகணுமா? சொல்லுங்க, எங்க வேணா நாங்க கூட்டு போறோம். இந்த பிள்ளை இப்பதான் கண்ணு முழிச்சிச்சு. கண்ணு முழிச்சு பேரை மட்டும்தான் சொல்லிச்சு. அப்புறம் ஒரு பையன் பேரை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. எங்களுக்கு பயமா இருக்கு வைத்தியரையா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. அதுதான்ப்பா, அதைத்தான் எப்படி சொல்லன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை யாரு என்னன்னு நமக்கு தெரிஞ்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனா யாரு என்னன்னு தெரியாம இப்படி ஒரு... என்னங்கய்யா, என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி மென்னு முழுங்குறீங்களே? இந்த பிள்ளைக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? தலையில அடிப்பட்டதை தவிர அந்த பிள்ளைக்கு உடம்புலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஆனா என்னங்கய்யா, எதா இருந்தாலும் உடச்சு சொல்லிருங்க. இந்த பிள்ளை சொல்லிருங்க. இந்த பிள்ளை ஒரு உசுரை சுமந்துட்டு இருக்கு. என்னங்கய்யா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா. ஆனா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சா என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்படி ஒரு விஷயத்த நான் இந்த பிள்ளைகிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. பாக்குறதுக்கு வேற சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது. ஆனா இந்த பிள்ளைய பார்த்தா கல்யாணம் ஆகாத பிள்ளை மாதிரி தான் தெரியுது. இல்லங்கய்யா, இது கல்யாணம் ஆன பிள்ளைதான். என்னம்மா சொல்றீங்க? கல்யாணம் ஆன பிள்ளையா? ஆமாங்கய்யா, நாங்களும் நினைச்சேன் இவ்வளவு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா... சரிங்கம்மா, இந்த பிள்ளை எப்படி ஒரு வாரம் கிட்ட இருக்கும்ல? ஆமாய்யா, இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம இப்படியே விட்டு வச்சிருந்தா நமக்கு நல்லது இல்லம்மா. நம்ம பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இப்படி ஒரு நிலைமையில
அதுவும் வயசு பொண்ணை இந்த வீட்டில் வச்சிருக்கிறது சரியில்லை. ஊருக்குள்ள யாருக்காவது தெரிஞ்சா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இந்த பிள்ளை அந்த பிள்ளையோட பேர் என்னது, அப்புறம் இன்னொரு பையன் பேர் ஏதோ சொல்லிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சு கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்ப்போம். ஆ சரிங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணி தோணலையா. அதை தாங்க ஐயா நாங்களும் யோசிச்சோம். ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம தலையில தவிர மற்ற எந்த இடத்துலயும் இந்த பிள்ளைக்கு அடிபடலை. அப்ப இதுல இருந்து யாரோ இந்த பிள்ளைய கொல்லணும் தான் நினைச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளைய இப்படியே நம்ம இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. அதனால சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தா தான் உங்களுக்கும் நிம்மதி, அந்த பொண்ணுக்கும் நல்லது. சரிங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த பிள்ளைக்கு யாரும் இல்லைன்னா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு அப்புறம் பாத்துக்கலாமா. இந்த பிள்ளைய பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க யாரு என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைய அவ குடும்பத்துல நம்ம சேர்த்துடலாம். சரிங்கய்யா. நான் இந்த பிள்ளைக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ல, அதை மட்டும் சரியா கொடுத்துட்டே வாங்க. சரிங்கய்யா. பார்த்து கவனமா பார்த்துக்கங்க. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் இது நம்ம பிள்ளை மாதிரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. யாரு என்னன்னு தெரியாதப்பவே இந்த பிள்ளைய நீங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமைன்றப்ப உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க, ஜாக்கிரதை. சரிங்கய்யா. ஐயா, நீங்க என் கூட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? வாரேன்ப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி வாங்க போலாம். சரிப்பா. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி இந்த பிள்ளைய யாராவது கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிருப்பாங்களோ, அதனால பிரச்சனையா இருப்பான்னு நினைச்சு கூட கொல்ல நினைச்சிருப்பாங்களோ. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன அருண், எதுக்காக நான் ஃபோன் போட்டு சீக்கிரமா வாங்கன்னு சொன்னீங்க? அது தர்ஷன் வீடியோ அனுப்புனாரா? அனுப்புனாரு. அவங்க அப்பா எல்லா உண்மையும் வளரி இருக்காரு. ஆமா சரவணன், நானும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பொம்பளையால இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? அதான் அருண், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பொண்ணை பிடிக்கலன்னா இப்படியெல்லாமா பண்ணுவாங்க? தர்ஷன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு தர்ஷனிய ஒருத்தன் ஃபாலோ பண்ணான்னு சொன்னாங்கல்ல, அவன் யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன சொல்றீங்க? ஆமா, தர்ஷனிய கொல்றதுக்கு ஒருத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்களே, அவனை தான். யார் அவன்? அணியனே, அவனை இங்க கூட்டுவாங்க. இவனா? ஆமா சரவணன், இவன் தான் தர்ஷனிய கொல்ல உதவி பண்ணியிருக்கான். அம்மா, எதுக்கு அவனுக்கு இப்படி அடிபட்டிருக்கு? என்கிட்ட மாட்டி சும்மா விட்டுருவானா என்ன? அடிக்கிற அடியில அவனே எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நிஜமாவா அருண்? ஆமா சரவணன், சாம்பிள் பாக்குறீங்களா? ஐயோ சார், வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க அடிச்சது என்னால தாங்க முடியல. இன்னொரு ரவுண்டு என் உடம்பு தாங்காது. இப்ப பாருங்க, அந்த பொண்ணை யார் கொன்னது? நான் தான் சார். யார் கொல்ல சொன்னது? அந்த டாக்டரோட அம்மா தான் சார். யார் என்ன செய்ய சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவியா நீ? உனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்ல? உனக்குன்னு குடும்பம் குட்டியெல்லாம் இல்ல? ஐயோ சார், காசுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு. அது எப்படிடா வேற அக்யூஸ்ட் போறான்? காசுக்கு ஆசைப்பட்டுதான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு எப்படி வாய்க்கூசாம சொல்றீங்க? சார் என்ன விட்டுருங்க சார். விட்டுருவாங்க. ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு உன்னை ஈஸியா விட்டுருவாங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை சார். நீ இல்லப்பா, ஆனா கொலை பண்ணது யாரு? அந்த பொண்ணை அடிச்சு பட்டது யாரு? நான் தான் சார். நீ தானே? அப்ப நீ தான் தண்டனை அனுபவிக்கணும். தப்பு பண்றவங்களை விட தப்புக்கு துணை போறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். சரி, இவனை கூட்டிட்டு போங்க மணியனே. ஓகே சார். அப்புறம் 2 பேரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு கம்ப்ளைண்ட் எழுதிக்கங்க. இல்ல சார், ஒரு பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. பொண்ணை பத்தியா? சரி, அனுப்பிவிடுங்க. சரிங்க சார். ஆமா அருண், கொலை பண்ணிட்டு என்ன பண்ணா ஏது பண்ணான்னு ஒன்னும் நீங்க விசாரிக்கலையா? தர்ஷினி நமக்கு கிடைக்கவே இல்லையே. அதுவா சரவணன், அதை நான் விசாரிக்காம இருப்பேனா? அப்ப தர்ஷினி அவளுக்கு என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு சொல்லுங்க அருண். அது அவளை அடிச்சு போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு போனதா சொல்றாங்க. ஆனா நம்ம போய் பக்கத்துல அங்க தர்ஷினி இல்ல. அப்போ தர்ஷினி எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ணுனா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், இல்ல இப்படி நடந்திருக்குன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்ப இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் வரல. எனக்கு தெரிஞ்சு தர்ஷினி உயிரோட இருப்பான்னு தோணுது.
என்ன சொல்றீங்க அருண்? ஆமா சரவணன், இது என் வயல சொல்லக்கூடாது. ஒருவேளை அவங்க கொலை பண்ணியிருந்தா அவளோட பாடி கிடைச்சிருக்கணும்ல, கிடைக்கல. அப்ப தர்ஷினி உயிரோட இருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை வேற ஏதாவது, நீங்களே பாத்தீங்கல்ல, அடிச்ச அடியில மூளை கலங்கி போய் அவனே எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை சொல்லாம இருப்பானா என்ன? நீங்க கொஞ்சம் டீப்பா விசாரிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சரவணன், நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறமா டீப்பா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு டீப்பா விசாரிச்சிருக்கேன்னு அவன் மண்டையில கட்டுப்பட்டிருக்கதை பார்த்தே நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப தர்ஷினி எங்க போயிருப்பா, என்ன ஆயிருப்பா, அதை தான் நம்ம விசாரிக்கணும். சார் வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. ஏதோ பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட்னு சொன்னீங்க. ஆமா சார், ஒரு பொண்ணை பத்தி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதோட அம்மா அப்பாலாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நிறுத்துங்க. உங்க வீட்டுல பொண்ணு இருக்குன்னு சும்மா சாதாரணமா சொல்றீங்க. எப்படி, என்ன, ஏது, எப்படி வந்தாங்கன்னு சொல்லுங்க. எங்க ஊர் பக்கத்துல ஒரு மெயின் ரோடு இருக்கு சார். நானும் என்னோட பொண்டாட்டியும் ஒரு நாள் அப்படி போகத்துல ஒரு பொண்ணு ஆக்சிடென்டா, அது கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல, தலையில அடிபட்டு ரோட்ல விழுந்து கிடந்துச்சு. நிறுத்துங்க. எந்த ரோடுன்னு சொன்னீங்க? அதான் சார், அத காட்டு பக்கத்துல இருக்க மெயின் ரோடு. அந்த பக்கம் அவ்வளவா வண்டி எதுவும் வராது. அங்கதான் சார் அந்த பொண்ணு தலையில அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு. நானும் என்னோட பொண்டாட்டியும் தூக்கிட்டு வந்து என்னோட வீட்டுல வச்சுதான் பாத்துட்டு இருக்கோம். என்னன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இத்தனை நாள் அந்த பொண்ணோட பேர் எங்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா தலையில அடிபட்டு இருந்ததுனால இந்த ஐயா கிட்ட தான் காமிச்சு ஐயா தான் மருந்தெல்லாம் போட்டு விட்டாரு. அந்த பொண்ணோட பேர் சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணோட பேரு ஏதோ தர்ஷினி சொல்லுச்சு. என்னன்னு சொல்றீங்க? தர்ஷினியா? ஆமையா, தர்ஷினின்னு தான் சொல்லுச்சு. அந்த பொண்ணோட புருஷன் பேர் கூட ஏதோ தர்ஷன்னு சொல்லுச்சு. என்னன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணோட வீட்டுக்கார பேருமா சொல்லுச்சு? ஆமாப்பா, இத்தனை நாள் அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் அந்த பொண்ணோட பேரே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் சார் இத்தனை நாளா அந்த பொண்ணை பத்தி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அது எப்படி சார் கொடுக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எந்த விவரத்தை வச்சு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? இப்பயாவது அந்த பொண்ணோட பேரும் அந்த பொண்ணோட புருஷன் பேரும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முன்னாடி எப்படி கொடுக்க முடியும்? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே, அந்த பொண்ணை தான் நாங்க இத்தனை நாளா தேடிட்டு இருக்கோம். அப்படியா சார்? ஆனா எனக்கு எப்படி தெரியும் நீங்க அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கீங்கன்னு? அது மட்டும் இல்லாம அந்த ரோட்ல அவ்வளவா வண்டியும் வராது, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அதனால ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்னமோன்னு தான் நாங்க அந்த பொண்ணை பத்தி யார்கிட்டயும் எந்த விவரமும் சொல்லல. எனக்கும் ஊர்க்காரங்களுக்கு கூட அவ்வளவா தெரியாது. எனக்கும் வைத்தியரையாக்கும் என் பொண்டாட்டிக்கும் தவிர வேற யாருக்கும் அந்த பொண்ணு எங்க வீட்டுல இருக்கிறது தெரியாதுங்கய்யா. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்கன்னு, உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தையே கிடையாது. அவ என்னோட தங்கச்சி. என்னப்பா சொல்ற? தங்கச்சின்னு சொல்ற? எப்படி தேடாம விட்ட? தேடணும்னு தேடித்தான் இத்தனை நாள கண்டுபிடிக்க முடியாம அலமோதிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்களே அது ஆக்சிடென்ட் கிடையாது, அவளை கொல்லத்தான் முயற்சி பண்ணிருக்காங்க. என்னப்பா சொல்ற? அது ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை கொல்ல பண்ண யாருக்கு என்ன அவசியம்? அதெல்லாம் அவசியம் இருக்குன்னு நான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப தர்ஷினி எப்படி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுதான்ப்பா நினைக்கிறேன். இந்த வைத்தியர்கிட்ட கூட நீ கேட்டுக்க. ஏன் நீங்க சொல்லுங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லப்பா, பிரச்சனை எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. தலையை தவிர மற்ற எந்த இடத்துல அடி கூட படல. அதனாலதான் நாங்க சந்தேகப்பட்டுட்டு வேற யார்ட்டையும் இந்த விவரத்தை சொல்லல. அதான் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்ப பொண்ணு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறவும் சரி, இதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு இருந்தா நமக்கு நல்லது இல்லைன்னு தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க என்னடானா அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா 2-3 இடத்துல கேட்டு பார்த்தேன், யாரும் விசாரிச்ச மாதிரி தெரியல. அதனாலதான் எந்த தகவலும் நானும் சொல்லல. நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமானே? ஒரு உயிர் இல்ல, நீங்க 2 உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. என்னையா இப்படி சொல்றாங்க? ஒருவேளை அந்த பிள்ளை மாசமா இருக்குது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் 2 உசுரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்றாரு. அது எப்படி ஐயா? நீங்க தடவை பாக்கத்துல இந்த விஷயம் உங்களுக்கே தெரியல? அடே, தடவை நம்ம பாக்கத்துல பதட்டத்துல இருந்தோம், அதனாலதான் நமக்கு தெரியல. ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களா? ஆமாடா. நல்ல வேலை சரவணன், நான் கூட இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோமோ, எப்படி தர்ஷினியை கண்டுபிடிக்க போறோமோன்னு முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நமக்கு சாதகமா தர்ஷினி இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. ஆமா அருண், இத தர்ஷினியோட அம்மா கிட்டையும் தர்ஷன் கிட்ட தான் சொல்லணும். இல்ல வேண்டாம் சரவணன், இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன் அருண்? நான் அவ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா தர்ஷனோட அம்மாவால அவ உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். தம்பி, அந்த பிள்ளைக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிருச்சா? ஏன்னு அப்படி கேக்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்னன்னு ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது.
இல்ல சின்ன பொண்ணா இருக்கே அதான் கேக்குறேன். இல்லையே, வேற எதுக்கோ கேக்குற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அங்க வந்து பாத்துக்கங்க. ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் நான் சொல்றேனே சார், என்னவா இருந்தாலும் நீங்க அங்க வந்து பாத்துக்கங்க. என்ன சரவணன் இப்படி சொல்றாரு? அதான் அருண், எனக்கும் ஒன்றும் புரியல. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.